தமிழ்ல வந்து நாவல்கள் வரவில்லை, அதனால் நான் நாவல்களை பற்றி பேச மாட்டேன். இப்படி சொல்வது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். தமிழில் சிறுகதை இருக்கிறது, நெடுங்கதை இருக்கிறது, நாவல்கள் இல்லை. தமிழ்ல 4 நாவல்கள் தான் இதுவரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் சரியாகவோ தப்பாகவோ நினைக்கிறேன். ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், அதை போல தமிழவன் எழுதியிருக்கிற ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், சுதந்திரத்தில் படிந்த நிழல்கள், இது 4 தான் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் நாவல்னு பேரு. அதை பி.கே. பாலகிருஷ்ணன் என்கிற ஒரு பெரிய கேரளத்துக்கு மலையாளத்து விமர்சகர் சொன்னான், நாவலில் கதை இருக்கக்கூடாது, நாவலில் எது வேண்டுமென்றாலும் இருக்கலாம், கதை இருக்கக்கூடாது. கதை இருக்கக்கூடாது என்றால் பிறகு என்ன இருக்க வேண்டும்? நீங்கள் ஒரு கதையை சுருக்கமாக முடிக்க முடியாவிட்டால் அதற்கு நாவல் என்று பெயர் வைத்து விடாதீர்கள். சுருக்கமாக முடிக்க முடிந்த கதைக்கு சிறுகதை என்று பெயர், முடிக்க முடியாத கதைக்கு நெடுங்கதை என்று பெயர், அதை நாவல் என்று சொல்லாதீர்கள். பிறகு நாவலில் என்ன இருக்க வேண்டும், நாவலில் என்ன இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. காரணம், அதை சொல்வது எனக்கு வேலை இல்லை, நான் வெறும் விமர்சகன் மாத்திரமே நான் சொன்னேன்.